Wonderful morning to all. How are you, student? I hope you all are fine. Now welcome to our class. Today we are going to see 8th standard English Unit 3 supplementary, the 3 questions section 2. ஸோ ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 1 லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக்ஷன் 2 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஒன்று தோணுது. ஸோ அந்த 3 கொஸ்டினுக்கும் விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரால் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்க முடியும், நல்ல ஒரு அரசராக இருக்க முடியும்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அங்கே இருக்கிற அறிவாளிகளெல்லாம் கூப்பிட்டு அமைச்சரவையில் கேட்குறாரு. யாரோட பதிலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காட்டுக்கு ஒரு ஹெர்மிட், அதாவது ஒரு ஞானியை தேடி போகிறாரு. அங்கே போகும்போது அவருக்கு வந்து எளிமையாக இருக்கிறது தான் பிடிக்குன்றதுனால முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, அவர் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவரோட குதிரையை அங்கேயே நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பாத்தி குழி நோண்டிகிட்ருக்காரு. ஸோ ராஜா வந்து அவரை பார்த்து பேசும்போது அவர் வந்து பார்க்குறாரு, இருந்தாலும் அவரோட வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு ராஜா, நான் வந்து உங்களுக்கு குழி நோண்டி தரேன், நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னும் போது ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி அவர்கிட்ட அந்த ஸ்பேடை கொடுக்குறாரு. ஸோ ராஜாவும் என்ன பண்ணுறாரு, குழி தோண்டிக்கிட்டே இந்த 3 கொஸ்டினும் கேட்குறாரு. ஆனால் அந்த துறவிக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. திரும்பவும் வந்து ஈவினிங் டைம் ஆகுது. அப்போ பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்களால் சொல்ல முடியலன்னா சொன்னிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வர திசையை தூக்கி 2 பேருமே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த செக்ஷன் 2ல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷால் வி என்டர் இன்டு த டாபிக்? செக்ஷன் 2. The king turned round and saw a bearded man come running out of the wood. ஸோ bearded man அப்படின்னா என்னென்னா, beardedனா நல்லா தாடி வச்சிட்ருக்க ஒரு மனுஷன். The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. When he reached the king, he fell fainting on the ground, moaning feebly. The king and the hermit unfastened the man's clothing. There was a large wound in his stomach. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. But the blood would not stop flowing, and the king again and again removed the bandage, choked with warm blood, and washed and rebandaged the wound. When at least the wound ceased flowing, the man reviewed and asked for something to drink. The king brought fresh water and gave it to him. Meanwhile, the sun had set and it had become cool. So the king, with the hermit's help, carried the wounded man into the hut and laid him on the bed. Lying on the bed, the man closed his eyes and was quiet. But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. ஸ்டூடெண்ட், ஸோ சவுண்டு வர திசையை நோக்கி இந்த ராஜாவும் அந்த துறவியும் திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு தாடி வச்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வயிறு ஃபுல்லாக ரத்தத்தோடு ஓடி வராரு. ஓடி வந்து அந்த அவரோட வீட்டுக்கு நேராக கீழே விழுந்துடுறாரு, மயங்கி விழுந்துறாரு. ஸோ 2 பேரும் வந்து அவரை கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா ரத்தம் வந்து நிற்கவே இல்லை. ஸோ அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக அந்த ரத்தத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேண்டேஜ் போடுறாரு. ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை. ஸோ அந்த பிரீடட் அந்த தாடி வச்ச அந்த மனுஷன் எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமும் ரத்தம் நிற்கல. திரும்பவும் ராஜா அந்த பேண்டேஜ் இதெல்லாம் போட்டு திரும்பவும் தொடச்சி விடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, சூரியனும் மறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து ராஜாவும் அங்கேருந்து நடந்து வந்திருக்காரு, குழி நோண்டிருக்காரு, ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காரு இல்லையா. ஸோ அந்த ஹெர்மிட்டுக்கு ஸோ அதனால் அந்த லேட் நைட்டுன்றதுனால ராஜாவும் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டார். When he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. "Forgive me," said the bearded man in a weak voice, when he saw that the king was awake and was looking at him. "I do not know you and have nothing to forgive you for," said the king. Friends,
ஸோ காலையிலே எழுந்திரிச்சு அந்த ராஜா எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரேடட் மேன் அவரும் வந்து எழுந்திரிச்சு பார்த்துட்டு தான் எங்கே இருக்கோம் அப்படின்றது தெரியல. ஸோ எழுந்திரிச்சு அந்த ராஜா கிட்டே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு ராஜா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி நான் உன்னை மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப வீக்கான வாய்ஸில் திரும்பவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த ராஜாவை கேட்குறாரு. யூ டு நாட் நோ மீ பட் ஐ நோ யூ. ஐ எம் தட் enemy ஆஃப் யுவர்ஸ் who swore to revenge himself on you அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே himself வராது, myself அப்படின்னு வரும். Because you executed his brother and seized his property. I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. But the day passed and you did not return. So I came out from my abuse to find you and came upon your bodyguard and they recognized me and wounded me. I escaped from them but should have bled to death. Had you not dressed my wound, I wished to kill you and you have saved my life. Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave and will bid my son to the same. Forgive me. ஸோ அந்த தாடி வச்ச மனுஷன் என்ன சொல்கிறான்னா அந்த கிங் கிட்ட, கிங் உங்களுக்கு என்ன தெரியாது, பட் ஆனால் எனக்கு உங்களை தெரியும். ஏன்னா நான் தான் வந்து உங்களை கொல்ல வந்தேன். நீங்கள் வந்து ஒரு போரில் என்னோடய தம்பியை கொண்டுட்டீங்க அண்ட் எங்களோட ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களை பழி வாங்குறதுக்காக உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். நீங்கள் இந்த துறவியை சந்திக்க வந்ததை தெரிஞ்சு நான் பின்தொடர்ந்து வந்தேன். ஆனால் நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆகி திரும்ப வரலன்னு சொல்லிட்டு உங்களை தேடி நான் வரும்போது உங்களோட சோல்ஜர்ஸ் வந்து என்னை பார்த்துட்டாங்க, அவங்க தான் வந்து என்னை தாக்கிட்டாங்க. ஸோ அவங்க தாக்குனதில் என்னால் உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களோட எதிராளின்னு தெரிஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்மையில் ஒரு சேவகனாக இருப்பேன். அப்புறம் என்னோட பசங்களும் உங்களுக்கு உண்மையெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நெக்ஸ்ட், the king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. Before going away, he wished once more to beg an answer to the question he had put. The hermit was outside on his knees, sowing seeds into the beds that he had been dug the day before. Student, ஸோ இந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸோ நீ இனிமையாக இருந்தாலும் நீ எனக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. ஸோ அதனால் நான் வந்து நீ வந்து உன்னை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மருத்துவரை வந்து நான் உனக்கு ஆலோசனைக்கு வைக்கிறேன். அப்புறம் நீ வீட்டுக்கு போகும்போது உன்னோட ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் அந்த தாடி வச்ச மனுஷன் கொஞ்சம் நேரம் கழித்து அவனும் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அந்த கிங்கும் அந்த குடிசையை விட்டு வெளியில் வராரு. வெளில வரும்போது கடைசியாக ஒரு தடவை நம்ம இந்த துறவிக்கிட்ட கேட்டு பார்ப்போம், நமக்கான இன்னும் விடை வந்து இன்னும் கிடைக்கவே இல்லையே, இன்னும் ஒரு தடவை வேணால் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த துறவியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. The king approached him and said, "For the last time, I pray you to answer my question, wise man." "You have already been answered," said the hermit. Still crouching on his thin legs and looking up at the king, who stood before him. "How answered? What do you mean?" asked the king. ஸோ அந்த கிங் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெக் பண்ணி ரொம்ப தாழ்ந்து என்ன சொல்கிறாரு, தயவுசெய்து நீங்கள் நான் கடைசியாக கேட்குறேன், நீங்கள் என்னோடய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. ஸோ அதுக்காக அந்த ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, நான் தான் ஆல்ரெடி தான் நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது இவரோட லெக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி, அப்படியா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு அவர்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து ஹெர்மிட் கிட்ட கேட்குறாரு. "Do you not see," replied the hermit, "if you had not pitied my weakness yesterday and had not dug this bed for me, but had gone your way, that man would have attacked you, and you would have repented of not having stayed with me. So the most important time was when you were digging the beds, and I was the most important man, and to do me good was your most important business. Afterwards, when that man ran to us, the most important time was when you were attended to him. For if you had not bound up his wounds,
he would have died without having made peace with you. ஸோ ராஜா வந்து அந்த ஹெர்மிட் கிட்ட ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாரு இல்லையா, அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஹெர்மிட் சொல்கிறாரு, ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் நீ தான் கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அது என்ன ஆன்சர் எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, உனக்கு அந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சரும் வந்து நேற்று நீயே கண்டுபிடிச்சிட்ட. அது என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன். அது யார் அப்படின்னா நான் தான். நீ எனக்காக நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எனக்காக செஞ்ச இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான நேரத்தில் நீ செஞ்ச அந்த உதவி. அதுதான் வந்து கரெக்டான டைம் எது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீ எனக்கு நேற்று செஞ்சது தான். செகண்ட் கொஸ்டின் யார் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா அது நான் தான். தேர்டு வந்து எந்த விஷயத்த கரெக்டாக செய்யணும், அது எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, யார் எதுன்னு தெரியாமல், அதாவது எனிமியாக இருந்தாலும் நீ வந்து அவனுக்கு உதவி பண்ணியிருக்க இல்லையா, ஸோ அந்த ஹெல்ப்பிங் பண்ணியிருக்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து எந்த வேலை நல்ல வேலை, அதாவது நீ செஞ்ச அந்த உதவி தான் வந்து கரெக்டான நேரத்தில் நீ செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுறாரு. ஸோ he was the most important man and what you did for him was your most important business. Remember then, there is only one time that is important now. It is the most important time because it is the only time when we have any power. The most necessary person is the one with whom you are, for no man knows whether he will ever have dealings with anyone else. And the most important affairs is to do that person good, because for the purpose alone was man sent into this life. So அந்த hermit ஓவராலாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைம் எதுனா இதுதான், நீ வந்து யார் எதுன்னு பார்க்காம நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி கரெக்டான நேரத்தில் செஞ்சது அதுதான். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் யார் அப்படின்னா, யார் உன்கிட்ட ஹெல்ப் தேடி வராங்களோ அவங்களுக்கு நீ செஞ்சது தான். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் எது வேலை அப்படின்னா, நீ வந்து யார் எதுன்னு பார்க்காம மற்றவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் என்ஜாய் திஸ் செஷன் அபவுட் த போயட் லியோ டால்ஸ்டாய். Leo Tolstoy was born on 1828 and died on 1910. Was a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. He is best known for the novels War and Peace 1869 and Annie Karenina 1871. Next glossary: mourning, sob or cry. Unfasten, undo, disconnect, untie or disjoin. Revived, restored to life or consciousness. Crouched, bent or stop. Threshold, doorstep, entrance. Seized, snatched, grabbed, held off suddenly and forcibly. Ambush, surprise, attack, trap, entrap, pounce on. It's clear children? So next, write true or false for the following statement. First question: the bearded man was an enemy of the king. The statement is true. So அந்த man வந்து கிங்கோட enemy. Second question: the king and the hermit refused to help the wounded man. So அந்த கிங்கும் ஹெர்மிட்டும் அந்த wounded மேனுக்கு, அதாவது அடிப்பட்டவனுக்கு உதவி பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அண்ட் தேர்ட் ஒன்: த wounded man asked for the king forgiveness. ஸோ அந்த wounded man என்ன சொல்கிறான், கிங் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அண்ட் ஃபோர்த் ஒன்: த கிங் ப்ராமிஸ் டு ரீஸ்டோர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த bearded man. ஸோ கிங் என்ன சொல்கிறார், ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரூ. மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் தர் மீனிங் இன் காலம் பி. ஸோ ஏல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்குரிய ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா காலம் பியில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்: ஃபிசிஷியன் அப்படின்னா என்ன? ஃபிசிஷியன் அப்படின்னா என்னென்னா, ஆன்சர் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவரை ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்: ரீஸ்டோர். ஸோ ரீஸ்டோர் அப்படின்னா பிரிங் பேக், திரும்பவும் அதை கொண்டு வரது, பிரிங் பேக். ஸோ நெக்ஸ்ட்டு ரீபெண்ட் அப்படின்னா என்ன? ரீபெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீக்ரீட். ஓகேவா, ரீக்ரீட் பண்ணுறது. ஸோ ஆம்பிஷ் அப்படின்றது என்னென்னா சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறது, சர்ப்ரைஸாக அவங்கள அட்டாக் பண்ணுறது தான் ஆம்பிஷ் அப்படின்றது, எதிர்பார்க்காத அவங்கள அட்டாக் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸும் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1: who came running out of the wood, what happened to him? யார் வந்து அந்த wood நோக்கி ஓடி வந்தது, அண்ட் அவருக்கு என்ன ஆச்சு அப்படி? King's enemy came running out of the wood, he was
ஃபேட்டலி wounded. அதாவது கிங்கோட அந்த எனிமி தான் வந்து அங்கேருந்து ஓடி வந்தார். ஸோ அவருக்கு பார்த்தோன்னா உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், how did the king and the hermit restore the life of wounded man? எப்படி வந்து கிங்கும் அந்த ஹெர்மிட்டும் அவரோட வாழ்க்கையை அவருக்கு திரும்ப கொடுத்தாங்க. ஏன்னா வயிறு ஃபுல்லாக ரத்தமாகிடுச்சு, உடம்பெல்லாம் ரத்தமாகிடுச்சு. ஸோ இறக்கக்கூடிய தருவாயில் தான் அவர் இருந்தார். ஸோ எப்படி வந்து ரெண்டு பேரும் அவரோட உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா, the king and the hermit loosened his dress. They stemmed the flow of blood. The hermit applied some medicine on the wound. ஸோ அந்த கிங்கும் அந்த ஹெர்மிட்டும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் என்ன பண்ணால் லூஸ் பண்ணியிருந்தாங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு அவரோட உடம்புல ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெம்டு அதை ஃபுல்லாக தொடச்சி அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் அந்த அடிப்பட்ட அந்த இடத்துல வந்து வச்சு ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட உயிரை என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் காப்பாற்று. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் were the changes in the behavior of the wounded man at the end? ஸோ அந்த wounded மேனுக்கு அடிப்பட்டவருக்கு கடைசி அவரோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, at the end the wounded man sought the king's forgiveness. He confessed his intention of killing him for his harsh punishment and confiscation of property. He offered to serve him if he survived. ஸோ கடைசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அடிப்பட்டவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த அடிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஸோ கிங் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம தப்பு செஞ்சாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை கொல்லாமல் விட்டதே வந்து எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே இருந்துச்சு, நீங்கள் என்னை கொல்லாமல் என்னை காப்பாற்றிட்டீங்க, ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நான் வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதெல்லாம் கேட்டு தான் அந்த wounded மேனுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு, ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் அவனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. டியர் ஸ்டூடெண்ட், ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி இந்த 3 கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 ஆன்சருமே நமக்குமே பொருந்தும், நம்ம ரியல் லைஃபுக்குமே இந்த 3 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பொருந்தும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் எது அப்படின்னா நவ், இப்போ நடக்கிறது தான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த டைமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்மளோட லைஃப்லேயே இம்பார்ட்டண்ட்டான அந்த டைம். ஸோ செகண்ட் கொஸ்டின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னா, த ஒன் யூ ஆர் வித். அதாவது நீ யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ, யார் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நம்மளோட லைஃப்லேயே இம்பார்ட்டன்ட் பர்சன், நம்ம கூட இருக்கிறவங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சியூட் இஸ் டு டூ குட் டு தட் பர்சன். ஸோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. நம்ம எந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த லியோ டால்ஸ்டாய் அப்படின்றது ஆத்தர் வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம லைஃப்லேயுமே நம்ம இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்ல உறவுகளை நம்ம வந்து வாங்கிக்கணும், யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. எல்லா நேரத்திலும் நல்லது செய்யணும் அப்படின்றத ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து நமக்கு லியோ டால்ஸ்டாய் கொடுத்துருக்காங்க. Okay student, I hope you all have understood this story. Thank you all and be safe. See you in the next class.